ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஷோ சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாமாங்க. மீனாவும் மயிலும் கோயிலில் மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் இங்கே செந்திலுமே கால் பண்ணுறாங்க மீனாக்கு. உடனே மீனாவும் அட்டன் பண்ணிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே செந்திலும் என்ன மீனா இன்னும் வரல வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே இங்கே மீனாவும் இங்கே ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருக்குது, அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன், இன்னும் ஒரு ½ அன் ஹவரில் நான் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. இதை கேட்டதும் இங்கே மயிலுமே என்ன மீனா நீ அவர்கிட்ட போய் சொல்கிற, என்னால் உங்களுக்கு 2 பேருக்கும் எதனா பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலுமே கேட்குறாங்க. இதை கேட்டதும் மீனாவும் அது இல்லைக்கா, ஏன்னா இங்கே கோயிலுக்கு வந்திருக்குன்னு சொன்னால் யார் கூட போயிருக்க எதுக்கு போயிருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன நோண்டி டார்ச்சர் பண்ணிடுவார், அதனால தான் நான் போய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே சரவணனும் அஞ்சலியும் கோயிலுக்குமே வந்திருக்காங்க. இந்த டைம் இங்கே மீனாவுமே பார்த்துட்டு பயங்கர அதிர்ச்சியாகவும் இந்த விஷயத்த இங்கே மயிலக்கா பார்த்துடக்கூடாது, ஏற்கனவே இங்கே சரவணன் மாமா மேலே ரொம்பவே அன்பு வச்சுக்கிட்டு இருக்காங்க, பாசமும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அஞ்சலி கூட சேர்த்து வச்சு பார்த்தா இங்கே மயிலக்காவை என்னால் சமாதானமே படுத்த முடியாது. ஏற்கனவே ஒரு டைமு தற்கொலைக்கே முயற்சி பண்ணிட்டாங்க, இதுக்கு மேலேயுமே அவங்கள காப்பாற்றுறதுக்கு எனக்கு தெம்பியே கிடையாது. அதே மாதிரி நம்ம இங்கே கோயிலிருந்து நம்ம ஃபஸ்ட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மீனாவும் எப்படியோ ஒரு வழியாக போய் சொல்லி மயிலை வந்து அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே அஞ்சலியும் சரவணனும் 2 பேரும் உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அஞ்சலியும் சரவணன்கிட்ட உன்னோட விஷயத்த கேட்குற போது எனக்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, உனக்கு நடந்த விஷயம் ரொம்பவே அநியாயம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அஞ்சலியும் சொல்கிறாங்க. உடனே இங்கே சரவணனும் ஆமாம் அஞ்சலி, இந்த விஷயத்த நினைக்கிற போதெல்லாம் எனக்கு பயங்கர கோவமாக தான் வருது மயில் மேலே, ஏன்னா அவள் இவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் என்கிட்ட இருந்து மறைச்சி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது அவன் மேலே பயங்கர கோவமாக தான் வருது. அதே மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் நினச்சி அவள் கூட என்னால் சேர்ந்து வாழ முடியாது, அதனால தான் நான் அவள் கூட சேர்ந்து வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விவாகரத்து நோட்டீஸை அப்ளை பண்ணிட்டேன். அதே மாதிரி அவங்க வீட்டுக்குமே அமுச்சு விட்டேன், ஆனால் அதில் சைன் போடாமல் மறுபடியும் ஏவிங்க்கு இங்கே கோர்ட்டில் மறுபடியும் கேஸ் போட்டிருக்காங்க, அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த விஷயத்தினால எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவமானப்பட்டுட்டாங்க, அந்த அவமானத்தை என்னால் மறக்கவே முடியாது. அதே மாதிரி மயில் கூட சேர்ந்து என்னால் வாழவும் முடியாது, கூடிய சீக்கிரம் அவளுக்கும் எனக்கும் டிவோர்ஸ் நாங்கள் வாங்கியே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து அஞ்சலி கிட்ட சொல்லிடுறாங்க. அஞ்சலியும் இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷமா, சரவணா நீ இந்த முடிவு எடுத்து தான் எனக்குமே கரெக்டுன்னு தோணுது, ஏன்னா இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லிட்டு அந்த பொய் உனக்கும் தெரிஞ்சு நீ லைஃப் லாங் அவ கூட சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே தெரியும். ஏன்னா என்னோட வாழ்க்கையில் நடந்த மாதிரி இல்லாமல் உன்னோட வாழ்க்கையில் டிஃப்ரெண்ட்டாக வேற நடந்திருக்கு, உன்னோட வாழ்க்கையை நினைக்கவே ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது. ஏன்னா இங்கே என்னோட வாழ்க்கையில் நடந்தது இதுக்கு கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா ஈடே ஆகாது, அது கூட உன் வாழ்க்கை ரொம்பவே பார்த்தீங்கன்னா கவலையாக இருக்குது போல், நான் உனக்கு எப்படி தான் சமாதானம் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட புரியல அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து சொல்லிடுறாங்க. உடனே சரவணனும் அவங்க அப்பா வந்து இங்கே கடைக்கு வேலைக்கு ஆள் தேடிட்டு இருப்பாங்க, அந்த ஒரு விஷயமா இங்கே சரவணனும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, நம்ம யாரை அந்த கடைக்கு வேலைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனுமே யோசிச்சுக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் என்ன சரவணா எதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்க, அதுவும் இல்லாமல் நான் உனக்கு கால் பண்ணல நான் கோயிலுக்கு வரேன்னு சொல்லிட்டு, அப்போ எதுக்கு நீ மேடம்னு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அஞ்சலியுமே கேட்டுறாங்க. உடனே இங்கே சரவணனும் அது இல்லை அஞ்சலி, அங்கே நான் கடையில் இருந்தேன்னா எங்கள் அப்பா அங்கே கடையில் பேசிகிட்டு இருந்தாங்க, அதே மாதிரி நான் எங்கள் அப்பா முன்னாடி நின்றுட்டு இருந்தேன், அதனால தான் நான் உன்னை மேடம்னு சொல்லிட்டு சொன்னேன். ஏன்னா அப்பாவும் கடைக்கு வர முடியாது, ஏன்னா அப்பாவும் பார்த்தீங்கன்னா உடம்பு கொஞ்சம் முடியாமல் இருக்குது, கடைக்கு வந்து உட்கார முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கடைக்கு ஆள் தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரியுமே அஞ்சலி கிட்ட சரவணன் சொல்லிட்டுறாங்க. உடனே இங்கே அஞ்சலி கேட்டதும் என்ன சொல்கிற சரவணா, உன் கடைக்கு ஆள் தேவையா, நானே வந்துட்டோமா, ஏன்னா நானுமே ஒரு ஜாப் தடைக்கிட்டு இருக்கேன், எனக்குமே ஜாப் கிடைக்கல, அதனால் நானுமே உன் கடைக்கு வந்து வேலை செஞ்சுட்டோன்னா, ஏன்னா நீயுமே எனக்கு தெரியும் உன் கடையில் உங்களுக்கு என்ன வேலைனாலையுமே நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அஞ்சலியுமே சொல்லிடுறாங்க. இது கேட்டதும் இங்கே சரவணனுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. உடனே இங்கே அஞ்சலி நீ வந்து அங்கே இருக்கிற வேலையெல்லாம் செய்வியா, முன்ன பின்ன நீ அந்த வேலையை செஞ்சிருக்கியா, நீ அங்கே செய்ய மாட்டேன் அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் சொல்லவும், உடனே இதை கேட்ட அங்கே அஞ்சலியும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரவணா, எந்த பிரச்சனையுமே இல்லை, நீங்கள் எனக்கு ஒரு வேலை கொடுத்தது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக தான் இருக்குது, அதே மாதிரி நான் அந்த கடையில் வேலை செய்யறதுக்கு நீ தான் எனக்கு அந்த கடைக்கு கொஞ்சம் உங்கள் அப்பா கிட்ட நீ பேசி அந்த கடையில் என்னை சேர்த்து விடணும், அந்த கடையில் வந்து நான் எல்லா வேலையுமே செய்வேன், அதே மாதிரி உங்கள் அப்பாவை உட்கார வச்சுக்கிட்டு நான் அந்த எல்லா வேலையுமே நான் பார்த்துக்கிறேன், கொஞ்ச நாளில் நான் அந்த வேலையெல்லாம் நான் கற்றுப்பேன் சரவணா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து சரவணன்கிட்ட சொல்லிடுறாங்க. சரவணன் இது கேட்டு சரி அஞ்சலி நான் இந்த விஷயமா அப்பா கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே அஞ்சலிக்கு வீட்டில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி சரவணா வீட்டில் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அம்மா வேற சீக்கிரமாக வர சொன்னாங்க, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே சரவணனும் அஞ்சலி வந்து கடைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதில் மிகப்பெரிய சந்தோஷம். அதே மாதிரி இங்கே சரவணனுமே யோசிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க, நம்ம இந்த விஷயமா அப்பா கிட்ட பேசியே
ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் இங்கே பாண்டியன் வந்து எவ்வளவோ பேச முயற்சி பண்ணாலுமே கோமதி பாண்டியன் என்ன சொன்னாலுமே கண்டுக்காத மாதிரியே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. பாண்டியன் தண்ணி கேட்குறாங்க. தண்ணி கேட்டுமே தண்ணி கிட்ட போயிட்டு இது ஏன் தண்ணியே இங்கே இந்த வீட்டோட ஓனர் கூப்பிடுறாருல்ல போ வேண்டித்தனம்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனை வந்து கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே கோமதியுமே ஏன்னா மீனா வந்து என்னென்ன சொன்னாங்களோ அதை அச்சு பிசறாமல் அப்படியே ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கோமதியும் அதே மாதிரி அவர் என்கிட்ட பேசட்டும், அவருக்கு பிடிக்கிறத நான் செஞ்சு அவருக்கு என் கையால் நான் ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே கோமதியும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே பாண்டியனும் கோமதி மேலே இருக்கிற கோவத்தில் அங்கே கோமதி கிட்ட பேசாமலே விட்டுடுறாரு. அதுக்கப்புறம் இங்கே அவள் இவ்வளோ ஆட்டிடியூட் காமிக்கிறாளா, அவள் என்னை பழி வாங்குறாளா, அவளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனும் சைலண்ட் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் அரசையுமே உக்காந்து எக்ஸாமுக்காக படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே குமாரும் வீட்டில் கல்யாணம் வேற ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அந்த கல்யாணத்தை நம்ம எப்படியாவது நிறுத்தணும், இந்த கல்யாணத்தில் எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை, அங்கே நான் கட்டிக்கிட்டா அரசியை மட்டும்தான் கட்டிப்பேன். அதே மாதிரி அரசிக்கு நான் எவ்வளவோ துரோகம் பண்ணியிருக்கலாம், எவ்வளவோ கஷ்டத்தை கொடுத்துருக்கலாம். இதுக்கு மேலே அவளுக்கு நான் அவளை கட்டிக்கிட்டு நான் அவளை ரொம்பவே சந்தோஷமாக வச்சுக்கணும். அதே மாதிரி அவளுக்கு நான் எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தனோ அந்த அளவுக்கு அவளுக்கு அன்பை ஏனுமே நான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியுமே குமார் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த விஷயத்த வந்து எங்கள் அப்பத்தாக்கிட்டையுமே சொல்லியிருப்பாங்க. அப்பத்தாவும் அந்த பொண்ணு வீட்டில் போயிட்டு அவங்க அப்பா கிட்டேயும் சித்தப்பா கிட்டேயுமே இங்கே ஏற்கனவே குமாருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயத்த எல்லாமே சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தவுமே சொல்லியிருப்பாங்க. உடனே அந்த விஷயமா அவங்க அப்பாவும் இங்கே முத்துவேலை மீட் பண்ணி பேசுறதுக்கு வர சொல்லியிருப்பாங்க. முத்துவேலும் எதுக்காக வர சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு சக்திவேலை கூட்டிக்கிட்டு அங்கே அந்த பொண்ணு அவங்க வீட்டில் போகிறாங்க. உடனே அந்த பொண்ணு வீட்டுக்கு போனதும் அங்கே அவங்க பொண்ணோட அப்பாவும் இதை பாருங்க, இது சார் நீங்கள் குமாருக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு பார்த்தது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் தான். அதே மாதிரி நீங்கள் நான் ஒரு நல்ல குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது உங்கள் வீட்டில் எனக்கு பொண்ணை கொடுக்குறதுல எனக்கு மனப்பூர்வ சம்மதம் தான். ஆனால் அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு குமாருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை அப்படின்ற மாதிரியுமே பொண்ணு அவங்க அப்பா வந்து கேட்குறாங்க. இதை கேட்டதும் இங்கே முத்துவேலுக்கும் சக்திவேலுக்கும் பயங்கர அதிர்ச்சி. இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னது அப்படின்ற மாதிரியுமே இங்கே முத்துவேலும் சக்திவேலுமே கேட்குறாங்க. இதை கேட்டதும் அங்கே பொண்ணாங்க அப்பாவும் நான் சொன்னது உண்மையா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்கள், அது யார் சொன்னதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்காதீங்க, இந்த விஷயத்த என்கிட்ட முன்னாடியே நீங்கள் சொல்லியிருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணவங்க அப்பாவுமே கேட்குறாங்க. இதை கேட்டதுமே அங்கே சக்திவேலும் முத்துவேலும் என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே பாண்டியனுமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. பாண்டியனை எப்பவும் போல் கோமதியும் மதிக்காமல் பாண்டியன் கூப்பிட அங்கே கோமதியுமே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. பாண்டியன் வந்ததும் இங்கே அரசியும் பாண்டியனுக்கு சாப்பாடுமே பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே அரசி வந்து பாண்டியனுக்கு சாப்பாடு பரிமாறதை பார்த்த இங்கே கோமதிக்கு பயங்கர கோபம். உடனே இங்கே அரசியை சைகையில் திட்டிக்கிட்டுமே இருக்காங்க. எதுக்காக இங்கே கோமதி பாண்டியனுக்கு நீ பரிமாறுற அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இங்கே அரசி கதிர் இவங்க கிட்ட எல்லார்கிட்டையுமே இங்கே கோமதி பாண்டியன் வந்து ரெண்டு பேரும் பேசாத இருக்கிறதுக்கு காரணமே இங்கே கதிரும் ராஜியும் மட்டும்தான். ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா ரெண்டு பேரும் நல்லா இருப்பாங்க, எங்கள் அண்ணனுங்களுக்கும் எந்த ஒரு அசிங்கமும் வராதுன்னு சொல்லிட்டு தான் இங்கே கோமதி அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் அது எதுவுமே தெரியாமல் இங்கே பாண்டியனும் கோமதி கிட்ட பேசாமல் ரொம்ப நாளாக வந்து ஆக்டிடியூட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கோமதி வந்து பாண்டியன்கிட்ட பேசாமல் அங்கே சாப்பாடுமே பரிமாறாமல் இங்கே பாண்டியன்கிட்ட பேசாமல் இருக்காங்க. பாண்டியனுக்கும் இங்கே கோமதி வந்து பேசலை, இது மாதிரிலாம் பண்ணலைன்னு சொல்லிட்டு இங்கே கோமதி மேலே கொஞ்சம் கோபமாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.